வணக்கம் நண்பர்களே, நாஞ்சில் ஃப்ளேவர்ஸ் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நாம் ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணுறது அழகுக்கு மட்டும் இல்லைங்க, அந்த மீனோட ஆரோக்கியத்துக்கும் கூட. வீக்லி 2 வைஸ் ஃபிஷ் டேங்கை க்ளீன் பண்ணணும். சப்போஸ் உங்களால் அப்படி க்ளீன் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறையாவது, அதாவது வீக்லி ஒன்ஸாவது ஃபிஷ் டேங்கை க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துடலாம். அடுத்ததாக ஃபிஷ் டேங்கில் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையும் தனியாக கலெக்ட் பண்ணி எடுக்கணும். இதே மாதிரி நீங்கள் மக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபிஷ்ஷை கலெக்ட் பண்ணுறதுக்கு தனியாக நெட்டே இருக்குது, அந்த நெட்டு வாங்கி யூஸ் பண்ணி நீங்கள் ஃபிஷ்ஷை கலெக்ட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வாட்டர் ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய வாட்டரை தனியாக ஒரு பிளாஸ்டிக் ஜாரில் வச்சுக்கோங்க. அந்த வாட்டரை மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இனிமேல் நாம் க்ளீனிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். பெபிள்ஸ் எல்லாத்தையும் தனியாக கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் டேங்கையும் க்ளீன் பண்ணணும், அதாவது டேங்கையும் வாஷ் பண்ணணும், பெபிள்ஸையும் வாஷ் பண்ணணும். அதில் இருக்கக்கூடிய பாசி தூசி எல்லாமே போகிற மாதிரி நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். டேங்கை க்ளீன் பண்ணுறதுக்கு சாதாரணமாக வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, டேங்கை க்ளீன் பண்ணுறதுக்கு கெமிக்கல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது.
இப்போ நாம் டேங்கை க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்ததாக பெபிள்ஸை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். பெபிள்ஸையும் நல்லா பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணணும். அதில் பாசி டஸ்ட் எதுவும் இல்லாத மாதிரி தெளிவாக நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுக்கணும். க்ளீன் பண்ண பெபிள்ஸை டேங்கில் ஃபில் பண்ணிடலாம். பெபிள்ஸ் ஈவனாக எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஜாரில் எடுத்து வைக்கக்கூடிய வாட்டரை மறுபடியும் ரீயூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஏற்கனவே எடுத்த வாட்டரை இதே மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி டஸ்டெல்லாம் இல்லாத மாதிரி அந்த பெபிள்ஸ் ஃபில் ஆகிறது வரைக்கும் தண்ணியை ஊற்றிக்கலாம். ரிமைனிங் ஏரியாவுக்கு தேவையான அளவுக்கு நாம் ஃப்ரெஷ் வாட்டரை ஊற்றிக்கலாம். தண்ணியை ஊற்றும் போது மெதுவாக ஊற்றணும். ஏன் அப்படின்னா நம்ம பெபிள்ஸாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கோம், அதெல்லாம் விலகிடக்கூடாது. ஸோ அதனால் வாட்டரை ஸ்லோவாக ஊற்றணும். மறுபடியும் மீன்கள் எல்லாத்தையும் எடுத்து தொட்டியில் விட்டுடலாம். ஸோ நவ் இட்ஸ் ஃப்ரீ. ஸோ வாட்டர் ரொம்ப க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா? தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் டேங்கை க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்ததாக செகண்ட் டேங்கையும் நாம் இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ நான் ரெண்டாவது டேங்கையும் க்ளீன் பண்ண போகிறேன். ஏற்கனவே நாம் ஃபாலோ பண்ண சேம் ப்ரொசீஜர் தான் இதுக்கு நான் ஃபாலோ பண்ண போகிறேன்.
இப்போ 2 டேங்கையும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. டேங்க்ஸ் 2 ரொம்ப விசிபிளாக இருக்குது, அதாவது ரொம்ப டிரான்ஸ்பேரண்டாக இருக்குது. மீன்களும் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க முடியுது. மீன்களை வீட்டில் வளர்க்குறது பார்த்திங்கன்னா அது ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். குழந்தைகள் ரொம்ப விரும்புவாங்க. நம்ம மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு கூட மீன்களை வளர்க்கலாம். நம்ம டென்ஷனை கம்மி பண்ணுறதுக்கு, மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, அது கூட நம்ம மீன் தொட்டியில் மீன்களை வளர்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயந்தான். உங்கள் வீட்டில் இதுவரைக்கும் நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஒரு மீன் தொட்டி வாங்கி மீன்களை வாங்கி வீட்டில் வளர்க்கலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மீன் தொட்டியில் மீன்களை வளர்க்குறது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தால் கூட அது ஒரு ஆக்டிவிட்டீஸு. குழந்தைகளுக்கு அதை எப்படி கேர் எடுத்துக்கிறது, எப்படி ஃபுட் ஃபீட் பண்ணுறது, அதை எப்படி க்ளீன் பண்ணுறது, அதை கூட நாம் சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ நாம் வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நீங்கள் பார்த்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் வீட்டில் மீன் தொட்டி இருந்தால் ரெகுலராக க்ளீன் பண்ணுங்கள், ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.